ஓட்டுநர் வீட்டில் நகைகளை திருடி சென்ற இளைஞர் மீதும் அவரது தந்தையான திமுக நிர்வாகி மீதும் கொலை வெறியில் இருந்த ஓட்டுநர் நண்பருடன் சேர்ந்து திமுக நிர்வாகியை அரிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓட்டம். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பின் வெளியான தீர்ப்பு. கொலையாளிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்ன? தாளமுத்து நகர் ரோட்ல சேசு ராஜாங்கிற நபரு நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப அவரை வழிமறைச்ச 2 பேரு மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து சேசு ராஜாவை வெட்டி கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. சேசு ராஜா உயிரிழந்த சம்பவம் தாளமுத்து நகர் ஃபுல்லா காட்டு தீ போல பரவி இருக்கு. இதனால கிராம மக்கள் எல்லாருமே சேசு ராஜா உயிரிழந்து கிடந்த இடத்துல கூடியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சேசு ராஜாவோட சொந்தக்காரங்க கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க. சேசு ராஜாவுக்கு யார் கூடயாவது முன்பகை இருக்கா, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. அப்ப இதே கிராமத்தை சேர்ந்த மாரி செல்வத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை இருந்துச்சு, அவன்தான் இந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டு இருப்பான்னு சந்தேகமா சொல்லி இருக்காங்க. அந்த வாக்குமூலத்தை வச்சு தலைமறைவா இருந்த மாரி செல்வத்தையும் அவர் கூட இருந்த அருண் சிங்கையும் பிடிச்ச போலீஸ் 2 பேரையும் தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. தூத்துக்குடி தாளமுத்து நகர் பகுதியைச் சேர்ந்த சேசு ராஜா மாப்பிள்ளையூரணி ஊராட்சி ஒன்றிய திமுக செயலாளரா இருந்தார். ரியல் எஸ்டேட் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இவருக்கு அலெக்ஸ்ங்கிற மகன் இருக்காரு. இதுக்கிடையில டேவிஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த மாரி செல்வத்தோட வீட்டுல தங்க நகை திருடு போயிருக்கு. இது தொடர்பா மாரி செல்வம் தாளமுத்து நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிட்டாரு. இந்த புகாரை வாங்கின போலீஸ் திருடனை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல சேசு ராஜாவோட மகன் அலெக்ஸ் தான் இந்த திருட்டுல ஈடுபட்டதுன்னு தெரிய வந்திருக்கு. இதனால அலெக்ஸை கைது பண்ணி விசாரணையில இறங்குறாங்க போலீஸ். அதுக்கடுத்து திருடு போன தங்க நகையையும் வெள்ளி கொலுசையும் மீட்ட போலீஸ் அவரை சிறையில அடைச்சிட்டாங்க. ஆனா அலெக்ஸ் கைது செய்யப்பட்ட விஷயம் மாரிச்செல்வத்துக்கு தெரியல. இதனால ஆர்வ கோளாறான மாரிச்செல்வம் நடந்த எல்லாத்தையும் தன்னோட நண்பர் அருண் சிங் கிட்ட சொல்லி அலெக்ஸையும் அவரோட அப்பா சேசுராஜாவையும் ஏதாவது பண்ணணும்னு திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு சேசுராஜா தாளமுத்து நகர்ல உள்ள சாலையில நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப அவரை வழிமறிச்ச மாரிச்செல்வமும் அருண் சிங்கும் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. உன் மகன் தான் எங்க வீட்டுல வந்து திருடிட்டு போனான், அதனால திருடு போன நகைகளை திருப்பி கொடுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சேசுராஜா, நானா உன் வீட்டுல வந்து திருடுன, உனக்கு தேவைன்னா என்னோட மகன் கிட்ட போய் கேட்டுக்கோன்னு சொல்லியிருக்காரு. இதனால 2 தரப்புக்கும் இடையில பயங்கர சண்டை ஏற்பட்டிருக்கு. சேசுராஜா மாரிச்செல்வத்தை தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. இதனால அந்த 2 பேரும் சேர்ந்து சேசுராஜாவை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து சேசுராஜாவை சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. சேசுராஜாவை வெட்டுறதை பார்த்த அங்கிருந்த பொதுமக்கள் அவங்கள தடுக்க வந்திருக்காங்க. ஆனா அந்த 2 பேரும் பொதுமக்களையும் அரிவாளை காட்டி மிரட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் சேசுராஜா கொலை வழக்குல மாரிச்செல்வத்தையும் அருண் சிங்கையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த வழக்கு தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வெளியாகி இருக்கு. அதுல மாரிச்செல்வத்தையும் அருண் சிங்கையும் குற்றவாளின்னு உறுதி செஞ்ச நீதிமன்றம் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிச்சிட்டாங்க.